அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு குரூப் 4 ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 72 வேகன்சி இருக்குது. அப்போ இந்த 72 வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு நார்மலாக வரது கம்மியாக தான் இருக்குது. ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஷார்ட் ஃபால் எஸ்சி வேகன்சி 39 இருக்குது. ஷார்ட் ஃபால் எஸ்டி வேகன்சி 21 வேகன்சி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாவோ எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தால் தான் இதை நீங்கள் எடுக்க முடியும். அந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஓவராலாக பார்க்குறப்போ உங்களுக்கு 15 வேகன்சிஸ் கூட தெரியாது. மொத்தமாக பார்க்குறப்ப 72 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பல்காக தெரியும். அடுத்து உங்களுக்கு ஸ்டெனோடைபிஸ்ட்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு 23 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் மொத்த வேகன்சியோடைய லிஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக போகிறவங்க தான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், கடைசியாக போகிறவங்க தான் எடுப்பாங்க. அப்போ இது இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்ல முடியாதுங்க. நம்ம டெக்னிக்கல் போஸ்ட், நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், கோர்ட் டிபார்ட்மெண்ட்டு, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி வேறு ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிக்கலாம். அப்போ டெக்னிக்கல் அப்படின்றப்ப அவங்க அந்த துறைக்கான தேர்வு எழுதி அதுக்காகவே அவங்க பயிற்சி பெற்று வந்திருப்பாங்க. இப்போ கோர்ட் டிபார்ட்மெண்ட்னா அவங்க தான் கிங்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா போலீஸ் தான் கிங்கு. அப்போ அதே போல் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு அக்ரி எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் போகிறவங்க இவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் அந்த டெக்னிக்கல் போஸ்ட் சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்க மாதிரி தான் இருக்கும். பவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெரிய அளவில் இருக்காது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு தான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பவர் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வித்தியாசமாக பிரிக்கணுமே தவிர போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கோர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 10 நம்ம சொல்லவே கூடாது. இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க. ஏன் சொல்கிறோன்றதுக்கான ரீசன் இதுதான். டெக்னிக்கல் போஸ்ட்டு, நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு, இந்த போஸ்ட்லாம் டெக்னிக்கல் போஸ்ட்டில் வரும். கடைசி வரைக்கும் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தான் பவர் கிடைக்கும். நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு பெரிய லெவலில் பவர் கிடைக்காது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு 7-7:30 மணி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 7:30-8 மணி கூட ஆகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. சாட்டர்டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மந்த்லி உங்களுக்கு 2 சாட்டர்டேஸ் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, 2 சாட்டர்டேஸ் லீவ் எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிபார்ட்மெண்ட் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் எடுக்கிறவங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நிறையா வருது. அதுலேயுமே உங்களுக்கு எஸ்சி எஸ்டிலாம் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்கள். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் போய் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மாவட்டத்துக்கும் போலீஸ்க்குன்னு சொல்லி ஒரு காவல்துறை ஒரு ஆஃபீஸ், ஒரு ஐஜி ஆஃபீஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஐஜி ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஆஃபீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸ், இந்த மாதிரியான ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க போதே தவிர நீங்கள் நார்மலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்களுக்கான வேலைகள் பண்ணி கொடுக்குறதா இருக்க போது பொதுமக்களோட எந்த ஒரு தொடர்பும் இருக்க போகாது. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க முடியும். உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் தான். இப்போ நீங்கள் இதில் போய் வேறு வழியே இல்லாமல் நான் இதை தான் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் எடுத்து நீங்கள் அடுத்த எக்ஸாம் என்னால் என்ன ஆனாலும் நான் அடுத்து படித்து எக்ஸாம் போய் ஆகணும் அப்படின்றப்ப எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது பெஸ்ட் அப்படின்றப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிற டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும். எவ்வளோ டைம் கிடைச்சாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறதுல தான் இருக்கு இல்லையா. ஸோ எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போக முடியும். ஓவராலாக பார்க்குறப்ப இது ஒரு போலீஸ் கண்ட்ரோல்லே இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே உங்கள்கிட்டையும் ஒரு மரியாதை நீங்களும் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வெளியே மரியாதை நிறையா கிடைக்கும். நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக வெளியே கெத்தா சொல்லலாம். உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஹைட் பத்தலை அப்படிலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். போலீஸ்க்கு உண்டான ஒரு மரியாதையும் உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். ஆனால் அந்த பவர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ப்ரெஷரை உங்களால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? அப்போ கோர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோர்ட் டிபார்ட்மெண்ட் பெட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேகன்சியில் வரும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அது உங்கள் சொந்த மாவட்டத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் ஸ்டேட் போஸ்ட் போலீஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு ஸ்டேட் வேகன்சிஸில் வருது. ஸோ உங்களுக்கு வேறு மாவட்டங்களில் போய் வேலை பார்க்குற மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் கம்மி தான். இந்த எஸ்சி எஸ்டி விட்டுருங்க, உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் கிடைக்கும்
கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நார்மலாக நீங்கள் ஒரு பிசியாவோ எம்பிசியாவோ ஓசியாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த மாவட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா வேகன்சிஸ் கம்மி. அப்போ வேகன்சி கம்மின்றப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் உங்களுக்கு வேகன்சி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 6 to 1 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எங்கே வேகன்சிஸ் இருக்கோ அங்கே மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் தான். ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக நீங்கள் போலீஸ்க்கு கண்ட்ரோலில் இருந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் டிசிப்ளினாக இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் மாறும். அந்த மாதிரியான ஒரு போலீஸ் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்களும் போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியே நிறையா கிடைக்கும். வேலை அப்படின்றப்ப வேலைப்பளு அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்டார்டிங்கில் டே 1லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. கடைசியாக டே 8 டே 9 அந்த மாதிரி லாஸ்ட்டில், அதாவது அது வந்து வேகன்சிஸ் பொறுத்து தான். அப்போ கடைசியாக எவ்வளோ வேகன்சிஸ் கடைசியாக இதுதான் இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காலி ஆகும். ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றதை மட்டும் பேசலை, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றதை விட நமக்கு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்றத பார்த்து பேசிட்டோம். அப்போ டெக்னிக்கல் போஸ்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே ஒரே மாதிரியான, அது எல்லாமே இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் தான். அப்போ டெக்னிக்கல் போஸ்ட் எங்கெல்லாம் இல்லையோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காலி ஆகும். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரெவன்யூ ஆகட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை ஆகட்டும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ எல்லாமே அங்கே தான். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் போஸ்ட்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கண்ட்ரோலே நீங்கள் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்டார்டிங்கில் ஓடாமல் லாஸ்ட்டில் போகிற டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ ஸ்டெனோடைபிஸ்ட்டாவோ போகிறீங்க. அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு இல்லை, சாரி டைப்பிஸ்ட் இல்லை. ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ டைப்பிஸ்ட்டாவோ ஸ்டெனோடைபிஸ்ட்டாவோ போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரண்டன்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு குரூப் 2 லெவல் போஸ்ட்டில் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஓ அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் வருது. ஏஓ அப்படின்ற ஒரு போஸ்ட் வருது. ஏஓ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குரூப் 1 கிரேட் போஸ்ட்டில் போகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போயிட்டுருக்கும். ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெட்டரான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த வகுப்பு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.